இந்த வாயை மூடணும், வாயை திறந்து இங்க பேசணும், இங்க மௌன விரதம் இருக்கணும். இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ற அளவுக்கு நீங்க ஆளும் கிடையாது, தகுதி கிடையாது, உங்களுக்கு படிப்பு கிடையாது. முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க. உனக்கு இருக்கா? இப்ப நான் என்ன சொன்னேன்? உனக்கு இருக்கா படிப்பு? அத பேசி காட்டு. சொல்லக்கூடாது. எனக்கு இல்ல, நீ சொல்லாத. பாரு, நான் இதத்தான் கேட்கணும், இப்படித்தான் கேட்கணும். எனக்கு சட்டம் போறதுக்கு நீ எல்லாம் ஆளு கிடையாது. சரியா? புதுமையா பேச போறீங்களா? இந்த மண்டகனா ஆளு கிடையாது. வேற எவன்டாஸ் வச்சுக்க. உன் சேட்டைக்கு நான் ஆளு கிடையாது. சரியா? நீங்க பெரிய ஆளு. நான் பெரிய ஆளு தான். இங்க பாரு. சொல்லுங்க. உனக்கு நீ பெரிய ஆளுனா உன்னை விட எனக்கு நான் பெரிய ஆளு. திருப்பதி ஏழுமலையானுடைய ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எல்லாரும் போய் சாமி கும்பிடுறோம்ல. எல்லாரும் போய் சாமி கும்பிடுறோம். ஆமாமா. ஒரு நாள் 2 நாள் தங்கி இருந்து கூட சாமியை கும்பிட்டு வரோம். ஆனா முதல்ல இன்னைக்கும் தினந்தோறும் திருப்பதியினுடைய நடை திறக்கும் போது அந்த திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமானை யாரு முதல்ல பார்ப்பாங்க? சொல்லுங்க. அப்படியா? சரி, திருப்பதி சொன்னா என்ன ஞாபகத்து வரும் உனக்கு? அதாவது கேள்விக்கு 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பெரிய கதையா இருக்கும். அந்த பெரிய கதையை எங்க இந்த கதை எதனால இது நடந்துச்சு, யார் யார் இங்க போனா, யார் யார் என்ன சம்பவம் பண்ணா அப்படின்னா அது ஒரு கதையை சொல்லி வரக்கூடிய ஒரு கதையை முழுமையாக சொல்றமான விஷயம் கேள்வியா இருக்கும். ஆனா ஒரு சில கேள்விக்கு ஒரு வார்த்தை தான் அதுக்கு முழு பதிலாக இருக்கும். இப்ப நீ திருப்பதி போய் என்ன செய்வியா? திருப்பதி போய் சாமி கும்பிடுவான். திருப்பதினா என்ன ஞாபகம் வரும் பொதுவா? திருப்பதினா லட்டு மொட்டை. அவர் சொன்ன கூட நியாயம். நீ லட்டுன்ற பத்தியா எடுத்தோம். என் சகோதரர் அப்படின்னு கை காமிச்சார், லட்டு காணாப்ல, அதனால சொல்றேன். ரொம்ப பிடிக்கும் போல. பொதுவா ஏதாவது தன் வாழ்நாளிலே எல்லா விஷயங்கள் ஞாபகம் எல்லா ஊர்லயும் தானே போய் முடி விடுறான். பழனிக்கு போய் முட்டை எடுக்கிறது இல்லையா? அப்படி இல்ல. திருப்பதி ஒரு தன்மை உண்டு. திருப்பதி ஒரு முறையேனும் முடி இறக்கினால் அந்த பிறவியில் செய்ய பாவம் அனைத்தும் போகும்னு ஐதீகம் உண்டு. அப்ப நீங்க போய் இறக்கிட்டு வந்துட்டீங்களா? அது நான் இறக்கிக்கிறேன். எனக்கு என்ன வயசு இருக்கு? நீ இறக்கிறியா? அந்த பிறவியில செஞ்ச பாவம்லாம் போயிரும். அது சின்ன பிள்ளையில போய் எடுத்துட்டு. அப்படி பார்த்தா நீ எல்லாம் தினம் போய் இறக்கிட்டு இருக்கணும். நீ செய்யற பாவத்துக்குலாம் ஒருத்தர் சொன்ன சொல்லக்கூடாது. விடு. சரி, இப்ப முதல்ல அடிக்கிறதா அடி. என்னமா அடிச்சிட்டு போய் இதுல என்ன பெருமிதம் நீ கேக்குறேன்? அதுக்கெல்லாம் நீ எது இதுல என்ன பெருமிதம் உனக்கு? என் கேள்வியவே கேட்க விடாம மனமாட்டம் பண்ணிட்டு இருக்க. சொல்லுங்க. லட்டுன்றிய? ஆமாங்க, லட்டு வந்து பிரசித்தி. நீ பேசுற பண்ண முதல்ல திருப்பதி லட்டா அவன் உள்ள சொன்ன அத கூட நியாயம். மொட்டை பண்ணா இந்த திருப்பதி ஸ்தலத்துக்கே ஒரு புண்ணியம். சரி சொல்லு. சரி, மொட்டை புண்ணியம் கிடைக்கும், செஞ்ச பாவம் விடுங்க. முதல்ல மொட்டை யாரு? முதல்ல மொட்டை கேள்வி புரியல. நீங்க கேட்டப்ப மட்டும் ரொம்ப அறிவித்தனமா இருந்துச்சோ? முதல்ல யார் பாப்பா? அது மட்டும் நியாயம் உனக்கு? முதல்ல யார் மொட்டை போட்டாங்கன்னா அது நியாயம் இல்லையா? இல்ல, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கதையெல்லாம் இல்ல, கேள்வி ஒண்ணுதான். இதுக்கு ஒரே வார்த்தையில பதில் சொன்னாலும் சரி, இல்ல கதையை சுருக்கமா சொல்லி சொன்னாலும் சரி. முடி இறக்குனா திருப்பதிக்குன்னு போனா முடி இறக்காம அந்த கோயிலோட வரவே கூடாது. இது ஐதீகம். அதுவும் நான் சொன்ன மாதிரி அந்த செய்த பாவமும் செய்ய போற பாவம் விளங்கும் என்பது அந்த ஸ்தலத்தோட ஐதீகம். போறவங்க எல்லாம் முடி இறக்குறோம் அப்படின்றது கிடையாது. அவங்கவுங்க வேண்டுதல் வைக்கிறாங்க. வேண்டுதல் வைக்கக்கூடியவங்க திருப்பதிக்கு போறாங்க. ஆமா, அது இன்னொரு விஷயம் இருக்கு. வேண்டுதல் உண்டியல் வேண்டுதல கூட செய்யாம விட்டுலாமா, பிரச்சனை இல்லையா? ஆனால் முடியிறக்கிற வேண்டுதல் மட்டும் செய்யாம இருக்கவே கூடாது. அது ரொம்ப முக்கியம். முதலிலே தன்னுடைய முடியை கொடுத்தது யாருன்றீங்க? அதான் கேட்டுறீங்க. ரொம்ப விவரிச்சு கேட்டதுன்னு சொல்லுவீங்களா? முதல்ல மொட்டை அதுக்கு அதான் அர்த்தம். முதல்ல முடியிறக்க யாருன்னு அர்த்தம் ஒரு கணக்கு இருக்குல்ல? இருக்கு. யார் முடிய முதல்ல முடியிறக்க? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கன்னா என்ன ஆரம்பிச்ச திருப்பதி பத்தி நீங்க? ஆமா, பதில் நீங்க தானே சொல்லணும். கேள்வி முதல்ல கேட்டா மட்டும் பிரச்சனை இல்ல. அப்புறம் எப்படி விவரங்கள் மூலம் தெரியுதான்னு பாக்குறேன். சொல்லுவேன் பதில். முதல்ல நடை திறந்த பிறகு. ஆனா இதுல நீ சொல்லக்கூடிய பதிலுக்குள்ளே நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் அடங்கி இருக்கிறது. முதல்ல யாரு அந்த நடை திறந்த பிறகு பார்ப்பார்கள்னா காரணம் என்னன்னா, இப்ப ஒரு அர்ச்சகர்கள் இருக்காங்கன்னா சில ஆலயங்கள்ல அந்த அர்ச்சகர்கள் நடையை திறந்து இறைவனை அவர்கள் அலங்காரம் பண்ணி பூஜை செய்து அதன் பிறகுதான் ஒரு இறைவனை பார்க்க வைப்பார்கள். அது யாரா வேணா இருக்கணும். ஆனால் திருப்பதியிலே முதலிலே அந்த இறைவனை பார்ப்பது இடையர்கள் என்று சொல்லக்கூடிய யாதவர் கொடுத்தவர் தான். அவர்கள் தான் முதல்ல திருப்பதி ஏழுமலையை தரிசித்து விட்ட பிறகுதான் அதன் பிறகு மற்றவர்கள் தரிசிக்க வேண்டும். ஏன்னா வைகுந்தத்திலிருந்து மகாலட்சுமியை பிரிந்த மகாவிஷ்ணு அங்க வந்து தவம் செய்யும் போது புற்றுக்குள்ள இருந்தாரு. அந்த புற்றுக்குள்ளே ஒரு பசுவும் கன்றும். இது வந்து ஏன் கேள்விக்கு பதிலா இல்ல உன் கேள்விக்கு பதிலா? இல்ல, நீங்க சொன்ன கேள்விக்கு மீதி பதில முதல்ல இருந்து நான் முடிக்கிறேன். அதுக்கு தான் ஆரம்பத்துல சொன்னேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்க சொன்னா அதுல பாதி பதில் இதே வந்துரும். அப்படி கிடையாது. அப்ப அந்த பசுவும் கன்றும் பால் சுரக்கும் போது அதை மேய்க்கக்கூடிய அந்த இடையர் என்ன பண்ணாரு? தினமும் வந்து இது நடந்துகிட்டே இருக்கு, பால் இல்ல. அப்ப மன்னர் கேள்வி கேட்கிறார், நீ திருடுறியான்னு.
அப்ப இன்னைக்கு தான் அவர் நேரடியா பார்க்கிறாரு, ஏதோ ஒரு புற்றலையை பால் சுரக்கிறது அப்படின்னு சொல்லி கையில வச்சிருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து அப்படி எரியிறாரு. எரியும் போது புற்றுக்குள்ள இருந்த ஸ்ரீனிவாச பெருமான் அப்படி எழுந்திருச்சாரு. எழுந்திருக்கும் போது அவர் தலையிலே பட்டது. அப்ப முதல்ல ஸ்ரீனிவாச பெருமானை பார்த்தது யாருன்னா அந்த இடையர். அப்ப அதனாலதான் அந்த யாதவ குலத்தை சேர்ந்தவர்களாலே முதலிலே அந்த ஸ்ரீனிவாச பெருமான் எழுந்து பிரசன்னமானதாலே இன்றைக்கும் திருமலை என்ற திருப்பதியிலே முதலிலே அவரை காணும் பாக்கியம் யாருக்கு உண்டு அப்படின்னா அவங்களுக்கு தான் உண்டு. அந்த ஊரில் அவங்களுக்கு பேரு சன்னதி கொல்லா அப்படின்னு சொல்லி பேர். அவங்க தான் முதல்ல இன்றைக்கு திருப்பதியிலே பெருமாளை பார்க்கிறார்கள். அதே மாதிரி திருப்பதிக்கு யார் முதல்ல மொட்டை எடுத்தாங்க, முடி கொடுத்தாங்க, மொட்டைன்னு சொல்ல முடியாது, முடி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம், அப்படிதான் அதை சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஏன்னா மொட்டைன்றதை அவங்க முடி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்தது தான் மொட்டையை. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருப்பதியிலே நீலாத்திரி அப்படின்னு ஒரு மலை, 7 மலையிலே மொத்தம், அந்த 7 மலையிலே நீலாத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலை. அந்த நீலாத்திரி மலைக்கு வந்து இளவரசி யார் அப்படின்னா நீலான்ற பெண்ணு. இப்போ நான் சொன்னேன்ல கதை, அந்த யாதவ குலத்தை சேர்ந்தவர் ஆயுதத்தை எடுத்து அப்படி எரியும் போது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய தலையில பட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து இருக்காருன்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்படி தலையில பட்ட இடத்துல பெருமாளுக்கு சொட்டை விழுந்துருச்சான் அந்த ஆயுதம் பட்டு. இன்னைக்கு கனமா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல காயம் படுதுன்னா அந்த இடத்துல அப்படியே சொட்டையாக தான் இருக்கும், வழுக்கையாக தான் இருக்கும். அப்போ அது மாதிரி ஸ்ரீனிவாச பெருமாள் என்ற அந்த பெருமாளுடைய தலையில சொட்டை இருக்கு. அப்போ அந்த நீலாத்திரி மலையினுடைய இளவரசி நீலா இந்த காட்சியை காண்கிறாள். கண்ட உடனே பெருமாள் மேல ரொம்ப அன்பு, ரொம்ப பக்தி. இவ்வளவு அழகான நம்ம பெருமாள், அவருடைய தலையில் இப்படி சொட்டை இருக்கே அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய முடியை என்ன பண்ணாலா வேரோட பிடுங்கி, பெருமாள் மேல நான் வச்சிருக்க அன்பு உண்மையாக இருந்தால் என்னோட வேரோடு பிடுங்கக்கூடிய இந்த முடி சொட்டையா இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த இடத்துல நான் வைக்கிறேன் அப்படின்னு இவளுடைய முடியை பிடுங்கி அந்த ஸ்ரீனிவாசருடைய சொட்டையான இடத்துல வைக்கும்போது அந்த இடம் பூர்த்தியாகி அந்த சொட்டை மறைந்ததாம். அப்பதான் பெருமாள் சொன்னாரா, என்னோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒச்சை எனக்கு அழகு குறைவா இருக்குன்னு நினைச்சு என் மேல இருக்க அன்பால இன்னைக்கு பெண்கள் குறிப்பிட்ட ஒன்று சின்ன வயசா இருக்கணும், இல்லாட்டி வயசானவங்களா இருக்கணும், இல்லை ரொம்ப சின்ன வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இன்னைக்கு எனக்கு முடியலாம் சாமிக்கு வேண்டுதல் அப்படின் போது அதை பண்ணதான் செய்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயம் ஒரு பெண்ணுக்கு கூந்தல், அந்த கூந்தலை எனக்காக முதல்ல முடி கொடுத்தீங்க, இனிமேல் என்னை தேடி வரக்கூடிய அத்தனை பக்தர்களும் கொடுக்கக்கூடிய அத்தனை மொட்டையும் அத்தனை முடியும் நீலா என்று சொல்லக்கூடிய உன்னை சேரும் அப்படின்னு ஸ்ரீனிவாச பெருமான் கொடுத்த வாக்கு. அதன்படி இன்றைக்கு உள்ள கைதட்டின என்னுடைய அன்பு கலைஞர்களுக்கு நன்றி. அப்ப அந்த நன்றி. அப்ப இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீனிவாச பெருமான், அந்த ஸ்ரீனிவாச பெருமானுக்கு முதலிலே தன்னுடைய முடியை கொடுத்தது யாரு அப்படின்னா நீலான்ற பெண்ணு. அந்த பெண்ணுக்கு தான் நம்ம பூரா பேரும் போய் திருப்பதியில முடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பெருமாளே நீலாவுக்கு கொடுத்த வாக்கு. இதான் நீங்க கேட்டது. நீலாவை வரம் கேட்கிறார், என்னைக்கோள் யாரெல்லாம் முடி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கும் தாங்கள் புண்ணியத்தை கொடுக்க வேண்டும். மொட்டை எடுக்க தன்னுடைய முதல்ல சிகை கொடுப்பது தானே, அந்த சிகையை மொத்தமா கொடுக்கிறோம் நம்ம. ஆனால் அவள் சிகையை எந்த இடத்துக்கு பொருந்தணும் அந்த இடத்துக்கு கொடுத்தார். அதனாலதான் நீலாதேவியினாலே உருவானது. முற்கதையில எப்படி இடையர்கள் பார்த்ததால உங்களை கேட்கிறேன். இந்த பக்கத்துல ஒளியநாயகி அம்மன் ஒரு கோயில் இருக்குல்ல, இருக்குல்லங்கா? ஆமா இருக்கு, ஒளியநாயகி. ஒளியநாயகி நல்லா சொல்லுங்க, காது கேட்கல. நீ சொன்னீங்க ஒளியநாயகி. என்ன ஜெயம் மாதவன் அவர்களுக்கு சத்தம் கொஞ்சம் குறைவானமா? நீ சத்தம் போட்டாலும் கத்துற, சத்தம் போட்டாலும் நீ சொல்றதை கவனிச்சாலும் கத்துற. உன்னை எதுல சேர்க்கறது தெரியல. என்னைய நீங்க எதுலயும் சேர்க்க முடியாது. நீங்க எங்கிட்டு சேர்றீங்கன்னு பாப்பா. சரி சொல்லு. ஒளியநாயகி அம்மன் கோயில். அந்த ஒளியநாயகி அம்மனுடைய ஆலயம். ஆலயத்துக்கு போனதுல நான் பக்கத்துல பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமா. சரி, நானும் தான் கொன்னையூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனதில்ல. வந்தோன்னு பேசினேன் அந்த கதை இப்படி வந்துச்சுன்னு. அப்ப நிறைய விஷயங்களை நம்ம படிக்கிற விஷயங்களை பூரா நம்ம போய் தான் தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? அதை பேசுறான் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம், அவ்வளவுதான். அப்ப இந்த ஒளிய நாயகி என்று சொல்லக்கூடிய நம்ம அருகில் இருக்கக்கூடிய அந்த அம்மனுக்கு அது என்ன ஒளிய நாயகி? நேரடி எங்கெங்கெல்லாம் தவ முடியுமா? நான் கூட சரி நீ திருப்பதி ஸ்தலத்தை பத்தி வேற ஒரு பெருமாளுடைய ஸ்தலம் அந்த மாதிரி போவேன் பார்த்தேன். சம்பந்தம் எல்லாம் இந்த பக்கம் குதிச்சுட்டு எப்படி வர்ற கேள்விகளை பூரா பாருங்க. எதிர்பார்க்காத அடிக்கிறீங்களோ? ஒவ்வொரு புத்தகத்துல இருந்து நானும் தயாரா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். நம்ம பகுதி நீ வந்தோடனே கொன்னையூரை பத்தி பேசுங்க, பார்த்து கவனமானே. கொன்னையூருடைய ஸ்தலம் ஆரம்பத்தில் ஸ்தலம் நான் பேசலாம்னு இருந்தேன். ஆனா என்னுடைய காட்சிகளும் முந்திக்கிட்டு இவன் சொல்றான்னு சொல்லி ஆகும் அப்படின்னு வன்மத்தோடு நீங்க பேச போறீங்க. கதையை முடிச்சுட. சரி, அது மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனா பக்கத்துலேயே ஒளியநாயகி நம்ம பேர் இருக்கு. எத்தனையோ எல்லா இடத்துலையுமே அம்மனுடைய பேரை வச்சு ஒரு மீனாட்சினோ ஒரு காமாட்சினோ ஒரு விசாலாட்சினோ இப்படி ஒரு பெண்ணின் பெயரான ஒரு கோவில் அமைகிறது இயல்பு. அது எங்கே எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். ஆனால் ஒரு செயலின் மூலமாக ஒளினா என்ன? கேட்கிற சத்தம், கேட்கிற சத்தம் என்ற அந்த ஒளி
அதனால ஒரு அம்பாள் உருவானான்னா பெரிய விஷயம் தானே. சரி, என்ன கேட்கறேன், இப்ப கம்பர் வந்து இறந்த சிறுவனை உயிர்ப்பிக்க வச்சார் 3 கவியில. அப்படிப்பட்ட கம்பருக்கு எங்கே நினைவிடம் இருக்கு தெரியுமா? கம்பருக்கு நினைவிடம் எங்க இருக்கு? இந்த இப்ப சத்தம் குறைஞ்சிச்சு உனக்கு? இல்ல அங்க நான் இந்த தகவலை பார்த்துட்டு இருக்கேன். சொல்லுங்க. கம்பருடைய நினைவிடம் நாட்டரசன் கோட்டையிலே கருதிப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்கு. கருதுப்பட்டியில் இறந்து சமாதி வச்ச ஊர் நாட்டரசன் கோட்டை. நாட்டரசன் கோட்டை என்ன சிறப்பு? இப்ப நீ என்ன சொன்னீல, ஒரு பெண்ணின் பெயர் இல்லாமல் செய்த சம்பவத்தினால ஒரு ஸ்தலம் உருவாச்சுன்னு. அந்த நாட்டரசன் கோட்டையில் உள்ள அம்பாளுடைய பெயர் என்ன தெரியுமா? கண்ணாத்தா. கண்ணுடைய நாயகி. சுருக்கமா கண்ணாத்தான்னு பொதுவா பாமர மக்கள் கிராமத்து மக்கள் சொல்றது. இப்ப கண்ணுங்கிறது இப்ப ஒளிங்கிற ஒரு பேர் கிடையாது, அது வந்து ஒரு செயல் தான். கேட்கிற விஷயத்த ஒளிங்கிறோம். அதனால பாக்குறது கண்ணு, கேட்கறது என்ன கேட்கறல நீ பாக்குறது சொல்லு. ஏதோ எத்தனையோ பெண்ணின் பெயரால் ஒரு பார்வதி, மீனாட்சி, சிவரஞ்சனி அது மாதிரி ஒரு பெயர் வந்ததா கூட பிரச்சனை இல்லை. கண்ணு பாக்குது. ஆனால் அம்பாளுக்கு கண்ணாத்தாள்னு பேரு. ஏன் அதை நீ யோசி. ஒளியனாகின்ற தெய்வம் இங்க இருக்குன்னா முதல்ல அது எங்க உருவாச்சு யோசிக்கலாம். நான் பதிலே சொல்லுவேன். அப்ப சொல்லு. அப்ப நீங்க சொல்லுங்க. தெரியுதுல்ல, சொல்ல வர்றதுல அப்புறம் யோசிக்கன்னு சொல்லக்கூடாது. அறிவாளி யோசித்து பிறகு பேசணும். அப்படி கிடையாது, யோசிக்காம பேசினா தெரிஞ்ச விஷயத்தை அது முட்டாள் பண்றாங்க. சரி, ஏதோ உன் சௌரியம். எனக்கு தேவை தகுதியான பதில் வந்தா போதும். சொல்லுங்க. அதுல பஞ்சாயத்துல அப்ப ஒளியனாகின்ற ஒரு அம்மன் அவள் அம்பாளாக உருவான அப்படின்னா ஒளி அப்படின்னா கண் பார்க்கிற ஒளிய பொது லகரம் போடுவோம். ஒளி பள்ளிக்கூடத்துக்கு வர ஒளி. இதுவே கேட்கிற சத்தத்தை லீ, அதாவது லகரம் குண்டுலான்னு சொல்லுவோம், மக்கள் பிரியமா சொல்லலாம். அதுதான் ஒளியனாகின்னு ஒரு அம்மன்ற உருவாச்சு. அது முதல்ல எங்க உருவானது யாருக்காகனா அதுவும் ஞான சம்பந்த பெருமானுக்காக தான். ஏன்னா வெறும் 3 வயதிலேயே எம்பெருமான் ஈசனை பார்த்து தோளுடைய செவியன்னு பாடல் பாடியவர் ஞான சம்பந்த பெருமான். அவர் ஊர் சீர்காழி. சீர்காழியில் பிறந்தவர் தான் ஞான சம்பந்த பெருமான். அந்த ஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய ஊருக்கு அருகாமையில் மேற்கு பக்கத்தில் ஒரு 2 மைல் தொலைவில் திருக்கோலக்கானு ஒரு ஸ்தலம், ஆக சிறந்த ஒரு சிவன் ஆலயம். அந்த ஆலயத்து போகணும்னு ஆசைப்படுறாரு. போய் அங்கே உள்ள இறைவனை வாழ்த்தி பதிகம் பாடுகிறார். வணங்கி பதிகம் பாடுறார். பதிகம் பண்ணா இவர் பாடுற பதிகம் அனைத்துமே இசையோடு சேர்ந்தது இல்லையா? அதனால இசையோடு கேட்க வேண்டும் என்று விருப்பப்பட்ட எம்பெருமான் சிவபெருமான் அவருக்கு பொன்னால் செய்யப்பட்ட தாளத்தை கொடுக்கிறார். இந்தாப்பா நீ தாளம் போட்டு என்னைய பாடு, தேவாரம் பாடு அப்படின்னு சிவபெருமான் பணிகிறார் ஞான சம்பந்த பெருமான். இவன் தாளத்தை இவர் சின்ன படம் 3 வயசு பிள்ளை புன்னால் செய்யப்பட்ட தாளத்தை தூக்கி அடிக்க முடியுமா? சத்தம் வரல, பாடல் தடைபடுது. அப்பதான் பார்த்த அம்பாள் உங்களுக்காக தேவாரம் பாடுவதற்கு நான் சிறப்பு கொடுக்க மாட்டேனா என்று சொல்லி அவர் இசைத்த தாளத்திற்கு ஒளி கொடுத்தாலாம் அம்பாள். அப்ப ஞான சம்பந்த பெருமான் 3 வயது சிறுவன் பாடிய பாடலுக்கு தாளம்ன்ற அந்த ஒளியை கொடுத்ததால்தான் அம்பாளுக்கு அங்கே திருக்கோலக்கான்ற ஸ்தலத்திலே உருவானது ஒளிய நாயின்னு பேர். அதற்கான சிறப்பை சிவபெருமான் கொடுத்தாலே அவருக்கு தாளுடைய ஈஸ்வரன், தாளம் கொடுத்த ஈஸ்வரன் ஒரு சிறப்பு ஏற்பட்டது. அப்போ ஒளிய நாயின்ற ஒரு அம்மன் உருவாக காரணம் ஞான சம்பந்தம் பெருமானுக்கு அவர் இசைத்த தாளத்திற்கு ஒளி கொடுத்ததால். ஏத்துக்கிறியா? அதனால அந்த பேர் வந்து கண்ணாத்தா. கண்ணாத்தா அது மாதிரி. அது என்னத்தா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல ஓசை தந்ததாலே ஓசை தந்தது. அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். விரிவாக்கம்லாம் ஒண்ணு நான் கேட்கல. சரியா? ஏன்னா அந்த நாட்டரசன் கோட்டை பகுதியிலே பிரண்ட குளம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த பிரண்ட குளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருள் கொண்டு வந்தாலும் தட்டி தட்டி ஒரு இடத்துல கொட்டுது. ஏன் தட்டி தட்டி கொட்டுது? எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்து அந்த மன்னரை பார்த்து அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லுவோம் காலையில் விடிஞ்சோன அப்படின்னு எல்லாரும் ஒன்றா கூடி பேசி முடிவெடுத்து காலையில் வர்றாங்க. வர்றதுக்குள்ளேயும் மன்னர் கனவுல போய் அம்மா காட்சி கொடுத்து இந்த மாதிரி காலையில் எல்லாரும் உன்னைய பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வர்ற அந்த இடத்துல ஒரு பலாமரத்துக்கு கீழே தோண்டி பாரு, உள்ள நான் இருப்பேன். உள்ள இருக்கக்கூடிய நான் எந்த இடத்துல உட்காரணும்னு உட்காரனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் எழுப்புங்க அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லிட்டு கனவுல இருந்து மறைஞ்சிடுறா. மன்னர் விழித்தெழுந்து பார்த்தார். வர்றவங்களுக்காக இவர் காத்திருந்தார் முன்னாடியே. அப்போ வந்தவங்க விஷயத்தை சொன்னாங்க. அதன் பிறகு அம்மா சொன்ன மாதிரி அந்த இடத்துல போய் தோன்றாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது? ஒருத்தர் அப்படி கரப்பாறை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அப்படி ஓங்கி அடிக்கும் போது ஏதோ ஒரு கல்லோ என்னமோ அவருடைய கண்ணில் பட்டு ஒரு கண்ணு தெரியாமல் போச்சு. ரத்தம் கொட்டுது. ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அப்போ மன்னர் என்ன பண்ணாரு? எல்லா ஆட்களுமே நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க, அதுக்கு மருத்துவம் பார்ப்போம், வேற யாருக்கு சொல்லுவான் அப்படின் போது அவர் அதை ஒத்துக்கிற மாட்டார். இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சிலை இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா மன்னா,
அதனால அதை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணில் ரத்தம் வர்றதோட மீண்டும் அந்த இடத்தை அப்படி தோண்டி எடுக்கும்போது உள்ளிருந்து ஒரு அம்மனுடைய சிலை எடுத்தாங்க. அப்படி அந்த சிலையை எடுத்து அப்படி மேலே வச்சு அந்த சிலையை தன்னுடைய ஒரு கண்ணால் பார்த்தாரு பாருங்க. பார்த்த உடனேயே அந்த கண்ணு தெரியாமல் போச்சுல ஒருத்தருக்கு, அந்த அம்மாவை அப்படி மேல் அமர்த்தி பார்த்து அந்த அம்மா இவரை பார்த்த உடனே இவருக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான். அப்படி எடுத்து அமர்த்திய உடனே அப்படி கண்ணில் காயம் பட்டு ரத்தம் வளைந்து கண்ணு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்ணை தந்த நாயகி. அதனால தான் அந்த அம்மாவுக்கு எடுத்த உடனேயே பேரு கண்ணுடைய நாயகி, கண்ணாத்தாள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. சிவபெருமானுக்கு எத்தனை சிறப்புகள் இந்த மண்ணில் இந்த உலகத்துல ஆலயங்களா இருக்கோ அதே அளவு ஆலயங்கள் அம்பாளுக்கு உண்டு. ஏன் அதை விட அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல விரகண்டான் ஊரணி அப்படின்னு நிறைய இடத்துல அந்த சாமியை வைக்கணும் முயற்சி பண்ணாங்க, முடியல. இறுதியாக நாட்டரசன் கோட்டையில தான் இருப்பேன் அந்த விக்கிரம் நிறுவப்பட்டு அங்கே நாட்டரசன் கோட்டையில மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பிறகு அங்க இருப்பேன் அப்படின்னு அம்பாலே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய இடம் தான் நாட்டரசன் கோட்டை, கண்ணுடைய நாயகி என்று சொல்லக்கூடிய கண்ணா. எங்க ஊர் பக்கத்துல தான். இப்ப நம்ம ஊர் பக்கத்துல ஒளி நாயகி கேட்டேன், இது எங்க ஊர் பக்கத்துல உள்ளதுனால நான் அதை கேட்டேன். இப்ப உங்க ஊர் என்ன ஊர், எங்க இருந்து வர்ற நீ? எங்க ஊர் மதுரை. நல்ல வேலை, கதையின் முறைப்படி போறேன்னு திணை பண்ண சொல்லாம நேரடியா மதுரை. சரி, மதுரை சொன்னா மதுரைன்னா என்ன ஞாபகம் வரும்? மதுரைனா எங்க மதுரையில மீனாட்சி. எல்லா இடத்துலயுமே ஆண் தெய்வத்தின் பெயரான அமைக்கப்பட்ட ஆலயம் இருக்கும் பொழுது பெரும்பாலானவற்றை எங்கேயா எந்த கோயிலுக்கு அப்படின்னா யாரு சொக்கன் கோயில் போனா சொக்கநாதன் சொல்றது இல்லை, எங்கேயா அப்படின்னா மீனாட்சி கோயில் போயிட்டு இருந்தவங்க அப்படின்னு சுருக்கமா முடிச்சுடுறாங்க. அப்ப மீனாட்சி கண்டு தனி சிறப்பு அந்த ஆலயத்தில் உண்டு. உண்மைதானமா? உண்மைதான். அங்கே தானே வரிய? ஆமா. கோயிலுக்கு போயிருக்கீங்களா? முன்னப்பட போயிருக்கேன். முன்ன பின்னையா சொல்லுங்க. மதுரையிலே இருந்துகிட்டு மதுரை கோயிலுக்குள்ளே போகாத ஆலையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் கேட்டேன். எப்படி அந்த மண்ணில பிறந்து அந்த சாமியை நினைக்காம கும்பிடாம தெரிஞ்சுக்காம என்ன போறது போகாத பிரச்சனை இல்லை. அந்த பிறவி இந்த பிறவி. அந்த ஆலயத்தை எத்தனை வாசல்கள் உண்டு? வாசல் எத்தனை வாசல்? அந்த மீனாட்சி அம்மன் தான் கேட்கிறேன், உடனே தான் கேட்கிறேன். திசைக்கு ஒரு கோபுரம், திசைக்கு ஒரு வாசல். அப்படியே எத்தனை வருது? எத்தனை வருதுன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இங்க யாருக்கும் தெரியாதா? 4 திசை இருக்கு, ஒவ்வொரு திசைக்கு ஒரு வாசல். 4 தெரியாது உங்களுக்கு? வாயத்துல சொல்ல மாட்டியா? எதை கேட்டாலும் ஏறு, எதை கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லு. பேசினாலும் என்னை கோபப்படுத்துறீங்க நீங்க. திமிரு கலந்த பேச்சு. இந்த ஊதா சடையை பார்க்க பார்க்க நமக்கு ஒரு ஆள் இருக்கு அப்படின்னு என்ன ஓ ரசிகர்லாம் ரொம்ப இதா இருக்காங்க. எங்க ரசிகருடைய நிலைமையெல்லாம் சரியில்லை. இன்னும் கொஞ்ச இடத்துல அண்ணன் எந்திரிச்சுடுவாரு, அது பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. இப்ப திசைக்கு ஒரு வாசல்னு நீ சொல்ற கணக்கு படி பார்த்தா 4 வாசல் இருக்கணும். 4 வாசல் இருக்குன்றதானே சொல்லுவாங்க. இருக்கு சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? 4 வாசல் தான் இருக்கா? நீங்க எத்தனை வாசல்னு சொல்றீங்க? நான் உன்னே கேட்டா நீ சொல்லு. நீ ஆரம்பிக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலை பத்தி. நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா. என் வழிக்கு நீ வரணும். ஆமா. இந்த பக்கம் வந்திருக்கமேனு நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படி நீங்க ஆரம்பிக்கிறதுனால நானும் ஆரம்பிச்சு வந்தேன். நான் ஆரம்பிச்சிருக்கேன். எத்தனை வாசல் இருக்கணும்னு. ஆனா மீனாட்சி அம்மன் கோவில்ல எத்தனை வாசல் அப்படின்னா மொத்தம் 5 வாசல். 4 இருக்கிறது இயல்பு. நீ சொன்னா திசைக்கு ஒரு வாசல், 4 வாசல் எல்லா கோயிலையும் நடக்கிற விஷயம். ஆனால் 5னா எந்த திசையில, மேற்கலையா வடக்கலையா தெற்கலையா, எந்த பக்கம் அதிகமான வாசல் இருக்கு? அதிகமா இன்னொரு வாசல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு பகுதியில தான் 2 வாசல் இருக்கு. என்னென்ன வாசல்? என்ன வாசல்? ஒன்னு அம்மன் சன்னதி, இன்னொன்னு கிழக்கு கோபுரத்துல மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கிழக்கு கோபுர வாசல். கிழக்கு கோபுர வாசல். நியாயமா ஒரு ஆலயத்துக்கு போறோம்னா எந்த வாசல் முதலில் அமைக்கப்பட்டதோ, எந்த மன்னன் அமைக்கவே இந்த வாசல் வழியா போய் தான் வணங்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்க, மீனாட்சி அம்மன் கோயில் போறவங்க நேர கிழக்கு வாசல் வழியா உள்ள வராங்களா? இல்ல. 2020 அரசாங்கத்தாலே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டது, கிழக்கு வாசல் வழியாக உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு. அம்மன் சன்னதி கொற்றாமர் குளத்து வழியா போற மாதிரி ஒரு வாசல், அந்த வழியா தான் இன்னைக்கு பக்தர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போற எல்லாருமே போறோம். ஏன் போறதுக்காக திறக்கப்பட்டது கிழக்கு வாசல். கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்குங்க மதுரையில. அந்த புது மண்டபத்தில் இருக்க எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய மாரவர்மன் சுந்தரபாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட அந்த கிழக்கு கோபுர வாசலிலே அதிகமாக மக்களுடைய நடமாட்டம் கிடையாது. அம்மன் சன்னதி வழியாக மிச்ச வாசல் வழியாகத்தான் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அப்படித்தான். ஏன்னா இதுக்கு என்ன சொல்லணும்? அப்படித்தான் சொல்றத நீ மங்கடி மணி மதுரையில இருந்து கிளம்பி வந்தியோ? எத்தனை வாசல்னு கேட்டியா? அது 5ன்ற ஏமா இத சொல்றது பெரிய விஷயமா? எந்த வாசல் வழியா கோயிலுக்கு போற யாருக்கு வேணா தெரியும் 5 வாசல்னு. அதையும் கிழக்கு வாசல்னு சொல்லிட்டேன். ஆமாமா, நான் கேக்குற கேள்வி புரியுது உனக்கு? புரியுது. கிழக்கு வாசல் இருக்கு, அந்த வழியா கோயிலுக்கு போறோமா? அதிகப்படியா இல்ல. எந்த வழியா போறோம்? அம்மன் சன்னதி வழியா. உண்மையான கிழக்கு வாசல் வழியா தான் போகணும். வேற திசை வழியா போவாங்க. ஆனா இந்த புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்க கிழக்கு கோபுர வாசல் வழியா அவ்வளவா போறது இல்ல. அவ்வளவா போறது இல்ல. ஆமா. ஏன் கேள்வி இதுதான். உண்மையா உருவாக்க கோயில் நீ மாதிரி மீனாட்சி கோயில் போயிருக்கிறானே, நீ நியாயமா இருப்பீங்களா? நம்ம ரசிகர் அந்த பக்கம் நமக்கு இருக்கல. கோயிலுக்கு போனோம்னா நல்லா சொல்லி சொன்ன மாதிரி புது மண்டபத்துக்கு நேரா இருக்கிறது கிழக்கு வாசல்.
அதை விட கொஞ்சம் தெற்கு பக்கம், அதாவது தெற்கு பக்கம் இல்ல, அதை விட தெற்கு பக்கத்துல அம்மன் சன்னதி. அது வழியா நேரம் போனா பொட்டாம இருக்கலாம், அந்த வழியா போய் தான் உள்ள போய் நீங்க என்னமா உள்ள விரிவாக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? புரியணும் எல்லாருக்கும். போனா அப்படி போகணும். உங்களுக்கு தேவை என்னப்ப? 5 வாசல் இருக்கு, கிழக்கு பக்கம் 2 வாசல் இருக்கு, கிழக்கு கோபுரத்து வழியா ஏன் போகணும்? உனக்கு புரிஞ்சிருச்சா சந்தோஷம். ஆகிறது எனக்கு அப்பவே மழை வர மாதிரியா இருக்கு. இல்ல நீ விட்டுருங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் இந்த ஊர்ல கால் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா மழை பெய்யாது. உங்களை மட்டும் சொல்லுங்க, என்னைய சொல்லாதீங்க. நீதான் முக்கியம். நான் வர்றதுனாலதான் அங்கேயே முதல் குற்றவாளி நீ. அப்படி கிடையாது. நான் வர்றதுனால நிறைய புராணம் பேசுவேன், நல்ல விஷயம் பேசுவேன், அப்படின்றதுனால மழை வரவேற்கிறது. எதற்காக கிழக்கு வசலியா போகாம 1710 வாக்குல என்ன பண்றாங்க அப்படின்னா, சுவாமியினுடைய சீர்பாதம் தூக்கும் 62 தொழிலாளிகளுக்கு மேல ஒரு 5 கிராமத்துக்கு மேல விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் அப்படின்ற மன்னர். என்ன விஜயரங்க சொக்கநாத நாயக்கர். அந்த மன்னர் என்ன பண்றாரு, நிறைய கிராமங்கள் 5 கிராமத்துக்கு மேற்பட்ட கிராமங்களை எழுதி கொடுக்குறாரு. யாருக்கு? அந்த 62 பேருக்கு மேல் இருக்கக்கூடிய சீர்பாதம் தூக்கும் தொழிலாளர்களுக்கு. சாமியினுடைய அந்த சீர்பாதத்தை தாங்கி வரவங்களுக்கு பேர் சீர்பாதம் தூக்கும் தொழிலாளி. அப்படி தூக்கக்கூடிய அவங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பிறகு, அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கிராமங்களுக்கு மானியம் கட்டணும்ன்றாங்க, வரி கட்டணும். அப்படின்னும் போது அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பூரா இலவசமாக இந்த மாதிரி கொடுத்தது. அதுக்கு எப்படிங்க வரி கொடுக்க முடியும்? நாங்கள் சாமிக்கு தொண்டுலியம் பண்ணுறவங்க, சாமியை தூக்குறவங்க, எங்கள்கிட்ட அப்படி கேட்கலாமா? எங்கள் மதுரை பகுதியில் இன்றைக்கி சாமணத்தம் அந்த மாதிரி நிறையா கிராமங்கள் இருக்குது அந்த வழியில். அதில் அந்த 5 கிராமத்துக்கு மேற்பட்ட கிராமம். அப்போ இப்படி நாங்கள் ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அம்மன் சன்னதி வாசல் கிடையாது, 4 வாசல் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப 4 வாசல் இருக்கும்போது இந்த போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்துக்கு முடிவு வரலை அப்படின்னு சொல்லி அங்க குட்டி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கோபுரம், புது மண்டபத்துக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கிழக்கு கோபுரத்துக்கு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து விட்டார். ஒரு உயிர் போன கோபுர வாசல் அந்த வாசல். அதனாலதான் அதிகப்படியான மக்கள் அங்கே வந்து போக்குவரத்து இல்லாமல், பிறகு அவங்களுக்கு பிறகு ஆட்சி காலத்துக்கு வந்தவங்க அந்த அம்மன் சன்னதி என்று சொல்லக்கூடிய அந்த வாசலை திருப்பி கிழக்கு பக்கத்தில் உருவாக்குனாங்க. முதல்ல இருந்தது 4 வாசல். இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் மீண்டும் கிழக்கு பகுதியிலே அம்மன் சன்னதி வாசலாக ஒரு வாசலை தோற்றுவித்தார்கள். இதனால தான் 5 வாசல் உருவான கதை இந்த கதை. ஆலயமாக இருந்தாலும் துர்நிகழ்வு நடந்ததால அந்த வழியா நிறைய பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, பொதுவாக சொல்லக்கூடிய நம்புற கருத்து. ஏன்னா பேர மீனாட்சி கோயில், அப்ப மீனாட்சியை பார்த்து தான் சொக்கரை பார்க்க வரணுங்கிறதுக்காக போனா, அப்படி எல்லாம் அது ஒரு காரணம் கிடையாது. இதனால உருவானது வரலாறு ஏற்கனவே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாறு. இப்படி பார்க்க போனோம்னா இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது உள்ள போகையில முக்குருணி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருப்பார். அந்த முக்குருணி பிள்ளையார போகும்போது கும்பிடலாம், திரும்பி வரும்போது கும்பிடக்கூடாது. ஏன்னா போகும்போது கும்பிட்டா அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் வாங்கின வரத்தோட சேர்த்து வரம் கொடுப்பார். எல்லாம் அவங்க 2 பேர்த்தையும் கும்பிட்டு திருப்பி வரும்போது கும்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க அம்மா அப்பாட்ட வாங்கின வரத்தை அவர் பிடிங்கிருவாராம். அப்படி ஒரு தன்மையெல்லாம் சொல்றது உண்டு. வண்டியை தெப்பக்காலம் தோண்டும் பொழுது சுயம்புவாக தோண்டி எடுக்கப்பட்டவர். 3 குருணியில கொலக்கட்டை சுட்டு வைக்கிறதுனால தான் அவருக்கு பேரே முக்குருணி பிள்ளையார். அவர் எங்க வந்தார், எப்படி வந்தார்னு சொன்னேன். 5 அடி உயரத்தில் திருநாயக்கர் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அரண்மனை கட்டும் போது தென்னகத்துடைய தாஜ்மஹால் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய திருமலை நாயக்கருடைய அரண்மனை கட்டும் போது தெப்பக்குளத்தை தோண்டாங்க. தெப்பக்குளம் 1000 அடி நீளம், 950 அடி அகலம். அதுல 12 படித்துறை இருக்கு. வேற என்னமோ அதை பத்தி பேசுவோமா? கேட்கவில்லை. கூடுதல் தகவல் தான் சொல்றீங்க. சொன்னீங்க முக்குருணி பிள்ளையார்னா உடனே நீங்க வந்துகிட்டு அதை வந்து இதை இருந்து சரி வேற ஒன்றும் இல்லை.